ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வியூ எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கீழே பள்ளமாக இறங்கி போகும், அதுக்கப்புறம் அப்படியே மேடு வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படியாச்சும் டைம் கிடைச்சா நேரில் வந்து பாருங்கள். ஒசூரில் இருக்குது. ஒசூரில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே தேன்கனி கோட்டைக்கு வந்துட்டு அப்படியே திப்பசத்திரம் வந்தீங்கன்னா அந்த ஏரியா பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இந்த அளவுக்குன்னு இல்லை, வியூ நல்லாயிருக்கும். இங்கே வேலை செய்கிறவங்களாம் நல்ல அனுபவமாக இருக்கும். ஒரு சூரியன் வந்துட்டாப்புல பார்த்தீங்கன்னா, காலங்காத்தினாடி மேனேஜர் சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோழி எடுத்துகிட்டு வாப்போம் அப்படின்னாரு. சாருக்கு சிக்கன் போட சாரும் எடுத்து கொடுத்தாச்சு. சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா சார் ரெடி பண்ண சொல்லிட்டு சார் எங்கே போனாருன்னு தெரியல. பைக் இல்லவே இல்லை, சார் வெளியே போயிட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலையே இல்லை. கோழிக்கு வேக்சின் கொடுத்தோம். வேக்சின் கொடுத்துட்டு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, சொல்லுங்கள் நாக்கிலே கேசரி அப்படின்வாங்களே, அந்த பிராண்டு. ஹிந்திக்காரங்க தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று தான் என்கிட்ட பிடிச்சாது. மற்றபடி வேலைலாம் பயங்கரமாக செய்வாங்க. எந்த வேலை சொன்னாலும் நோ சார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த டைமுக்குள்ளே தான். டைம் போயிட்டு வேலை சொன்னால் அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆள். பட் நல்லா வேலை செய்வாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கோழி வந்துச்சு, நிறைய கோழி. சின்ன கோழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வயசு 2 தான் ஆகுது. பிறந்து 2 நாள் தான் இருக்கும். அந்த கோழியை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய கோழி இறந்து போயிடுச்சு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 20 கோழிக்கிட்ட இறந்துருக்கு நைட்டு மட்டும். சின்ன கோழி. ஏன்னா இந்த குளிர் அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது. பார்த்திங்கன்னா மொத்தம் நிறைய ரவுண்டு இருக்குது. நிறைய கோழி இறந்துருச்சு. இதுலேருந்து தான் ஹீட் வரும். பார்த்திங்கன்னா இது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் இந்த குளிரில் கோழி ஒரு சில கோழியை இறந்து போயிடுது. அங்கே பாருங்க, ஒரு கோழி சண்டை போட்டுட்ருக்கு. ஓய், அந்த கோழி எதுக்கு அடிக்கிறீங்க? இது கால் இதாகிட்டு கண்ணு திறக்க மாட்டேங்குது. ஐயோ, இது தனியாக இருக்கிறது தான் நல்லது. நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாத, கொண்டு போ. எல்லோரும் பயங்கர குளிரில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அதான் எல்லோரும் ஒன்றா ஒட்டி உட்காந்துருக்காங்க. இது நம்ம போவோம், வெளியே போகலாம். இங்கே ஒரு புது கோழி இருக்குது. அப்புறம் அங்கே வெளியேவும் கொஞ்சம் கோழி இருக்குது, சின்ன கோழி. ப்ரூடிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி வேலை இருக்காது. ஏன்னா சார் வெளியே போயிடுவார், அவ்வளோவா வேலை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு. பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வேலை இருக்குது. மாதத்தில் 30 நாளுமே வேலை இருக்கும். இன்றைக்கி வேறு பிப்ரவரி, இந்த மாதம் 29 லீவ் ஆண்டு வேறு. ஸோ வேலை இருக்கும் 29 நாளும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நாள் கூட லீவ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் காசு தேவைப்படுது. லீவ் போட்டு வேஸ்ட்டு, அதனால் லீவ் போடல.
பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாக்குலாம் கறிக்கட்டை, குளிர்காலத்தில் கறியை கட்டையெல்லாம் கீழே கொட்டி அப்படியே குளிர் காய்க்கிறதுக்கு. லேபர்ஸ் யாருமே எந்திரிக்கலை. கேண்டீன் மாஸ்டர் மட்டும் எந்திரிச்சிட்டாரு. நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பல வீடியோவில்.